ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னடா இருட்டாக இருக்குது அப்படின்றீங்களா? மணி இப்போ 4 தான் ஆகுது, சரிங்களா? ஸோ எத்தனை பேர்லாம் காலைல 3 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? யாரெல்லாம் இப்போ தான் எழுந்திச்சிங்க படிக்க போகிறீங்க? தட் மீன்ஸ் 3 மணி, 3:30, 4, 4:30, 5 இந்த 3 to 5க்குள்ளே, அதான் 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரணுன்றது ஒரு டார்கெட்டுங்க, சரிங்களா? இப்போ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறோம். பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ராஜலக்ஷி ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக வேணா இருங்க, ஓகேங்களா? காலைல 3 மணிலேருந்து 6 மணிக்கெலாம் டார்கெட்டு. அதில் இந்த படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா 3 மணிக்கெலாம் எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு 3:30 படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஓகே, அதுவே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? யாரெல்லாம் அப்படி பண்ணுறீங்கன்றது சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் கொடுங்க, ஓகே? எனக்கு நம்ம பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தவங்க காலையில் எனக்கு முன்னாடி பார்த்தா 2:40 அடப்பாய் முடிசா அவ்வளோ சீக்கிரம் இருந்துச்சிட்டே அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சொல்கிறத கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். இதுதான் நான் இண்டிவிஜுவல் கைடன்ஸ்ன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ராஜலக்ஷி யூடியூப்ல ஏன் போடுறோம்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். நைட்டு உட்காந்து படிக்கிறதுக்கும் காலையில் உட்காந்து படிக்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நைட்டு ஒரு 8 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறவங்களுக்கு சில நேரம் காலையில் படிக்க டைம் கிடச்சதுன்னா தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இல்லை நைட்டு தான் படிக்க முடியும், காலைல ஃபுல்லாக ஒர்க் டைம் அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. அதுவும் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அந்த டைமும் நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ கவலைப்படாதீங்க, உங்கள் டைம் நான் வேஸ்ட் பண்ணல. முக்கியமான விஷயம், நம்ம டைம் நிறைய பேர் திருடுவாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா 2-3 PDF கொடுத்து உங்களை வாழ்க்கையை ஏமாற்றலாம், அதுமாரி பண்ணாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கே ஜாயின் பண்ணுறோம், எங்கே எப்படி படிக்கிறோன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இது ஏன் சொல்கிறோன்னா, நம்ம கோர்ஸ் போய் பாருங்கள், இவ்வளோ கொஷின்ஸ் ஏன் வந்திருக்கு, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், இவ்வளோ விஷயம் நம்ம கொடுத்துருக்கோம், அவ்வளோ வேலை நடந்திருக்குங்க, ஓகேங்களா? நம்ம ஏன் இன்னும் உங்களுக்கு பெருசாக நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுக்காம இருக்கேன்னா, தேவையான ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதுவே கொஞ்சம் அப்டேட்டாக பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ எது திரும்பினா கரண்ட் அஃபேர்ஸில் கைவிப்பேன், புரியுதுங்களா? அது இப்போ உங்களுக்கு தேவை கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ தேவை, எக்ஸாம் முன்னாடி படித்தா போதும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் பேசிக்ஸை முடிக்கணும். ஸோ ஓகே, நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க யாரும் ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு முடிங்க, அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை இனிஷியலாக போகிறீங்க, அதுக்கான டெஸ்ட் முடிக்க போகிறீங்க, முடிச்சோன்னே யூனிட் டெஸ்ட் முடிப்பீங்க, யூனிட் டெஸ்ட் முடிச்சோன்னே அடுத்தது கொண்டு போகிறேன், சிலபஸ் பேஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? பேசிக்ஸ் அதை முடிக்காமல் நம்ம அடுத்து போகவே கிடையாது, ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க. எந்த ஒரு நாள் கீழே கமெண்ட்டில் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து என்னோட காலைல 3 மணிலேருந்து 4 மணி 5 மணி யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ, ஓகேங்களா? யாராவனா இருக்கட்டும், அதுக்கான கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், ஓகேவா? டவுட்ஸ் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது சும்மா சொல்ல, ஒரு நாள் எழுந்திரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆஸ்துமா அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, காலைல குளிக்க முடியும்னா மட்டும் குளிங்க. இல்லையா, காலைல வச்சு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு ஜஸ்ட்டு ஃபேஸ் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணுமா, படிக்க உட்காந்துமா அப்படின்னு படித்து பாருங்கள், ஓகேங்களா? நமக்கு 1000 விஷயம் இருக்குது, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்குங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் எங்கே திரும்ப நிற்கும், ஒரு போஸ்டிங் வாங்கினா சரியாயிடும், அப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்காக மட்டும் சொல்ல, உங்கள் ஃபேமிலிக்காக முடிஞ்சோம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு டெப்யூட்டி கலெக்டர் ஆனாலோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆனாலோ, ஓகேங்களா, ஒரு முனிசிபல் கமிஷனர் கூட ஆனாலோ உங்கள் லைஃபே மாறிடும், உங்கள் குடும்பம் உங்களை பார்க்குற விதமே மாறிடும். நம்மளை திட்டுறாங்க, அப்படி யோசிக்கிறாங்க, மதிக்க மாட்டாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி 12th படிக்கிற பசங்களை நான் சொல்கிறேங்க, 12th நீங்கள் முடிச்சிங்களா, இப்போ மார்க் வரப்போகுது, எப்படியும் எக்ஸாம் எழுதி முடிச்சாலும் மார்க் வந்துடும். நீங்கள் என்ன மார்க்குன்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு பாஸ் ஆகிட்டியா, ஒரு 45 to 50% அபோவ் எடுத்துட்டியா, சந்தோஷம், ஓகேவா? நல்ல டிகிரி சூஸ் பண்ணிக்க, ஒரு காமர்ஸ் டிகிரியோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிகிரி இன்ஜினியரிங்கோ, ஏதாச்சும் ஒரு டிகிரி, ஓகேங்களா? மெடிக்கல் இல்லாமல் எந்த ஃபீல்டு எடுத்தாலும் ஓகே. ஏன்னா மெடிக்கல்லாம் நீங்கள் அதுக்கு மட்டும் தான் டெடிக்கேட்டாக போகணும், ரைட்டா? ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். பட் நார்மலாக வச்சா டிகிரி எடுக்கிறீங்க, இல்லை ஹாஃப் டே காலேஜ் டிகிரி எடுக்கிறீங்கன்னா சூப்பர். ஹாஃப் டே உட்காந்து TNPSC எக்ஸாம் படிங்க, குரூப் 1 எக்ஸாம் ஃபுல் டார்கெட் பண்ணி படிங்க. சிலபஸ் மாறாதெல்லாம் யோசிக்கக்கூடாது. நிறைய பேர் அது பண்ணுறதே இல்லை. நம்ம இதில் யார் அந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறதில்ல. எங்கேயே கொடுக்கணுமே அங்கேயே கொடுக்க மாட்டுறாங்க. நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியுது? அதாவது நானும் சொல்ல, 12th முடிக்கிற பையன் ஒரு காலேஜ் இப்போ ஹாஃப் டே தான் காலேஜ் அவனுக்கு அப்படின்னா என்கிட்ட இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறான். அதே 6 வருஷத்துக்கு 6,000 வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் அதிகமாக கொடுக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ நான் வருஷத்துக்கு 6,000 ஃபீஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்பயே நான் அவனை படிக்க வைப்பேன். ஒரு 100 days கண்டென்ட்டை அவன் 1 yearல் படிக்கட்டுமே. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் ஒரு 1 hour உட்காந்து கூட படிக்கணுமே, ஓகேங்களா? அதே அவன் 3 to 4 hours வச்சோன்னா வேறு லெவலில் சீக்கிரம் கிளியர் பண்ணலாம். அவன் டிகிரி முடிச்சோடனே அவன் ஏஜ் லிமிட் 21 இருந்துச்சா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். யோசிச்சு பாருங்க, அவன் 3 வருஷம் டைம் இருக்கும். அந்த 3 வருஷத்தில் ஒரு 300 மணி நேரம் கிடைக்காது அவனுக்கு படிக்கிறதுக்கு, அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ. அதை தான் நான் சொல்ல வரேன்.
ஸோ உங்கள் சர்க்கிள் யாச்சும் 12th முடிக்கிறவங்க இருக்காங்கன்னா 12th முடிச்சதுக்கப்புறம் இந்த இது சொல்லுங்கள், நம்மள்ட்ட ஜாயின் பண்ணி சொல்லுங்கள். நான் ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறேன். அவனோட 3 வருஷம் வாழ்க்கையை எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோன்றது தான் முக்கியம். அதை பண்ணிவிட்டு அவன் அடுத்த லெவலுக்கு போகணும். அந்த பொண்ணும் அந்த பையனும் அடுத்த லெவலுக்கு போகணும். நம்மளை மாரி வந்து கஷ்டப்படக்கூடாது. என்னடா டிகிரி முடிச்சா என்ன பண்ணுறதுனே தெரில, எங்கே போகிறதுன்னு தெரில, என்ன பண்ணுறது. டிகிரி முடித்தவனும் வேறு துறை தான் நீ டெப்யூட்டி கலெக்டர் ஆக முடியும். வா ஒன்று பண்ணி கட்டுறேன். ஆனால் என்னை நம்பி நான் கொடுக்க மட்டும் படிக்கணும். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கெலாம் அவங்க ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ஜெய் நீட் படிக்கிறவங்க படிக்கிட்டோம், அந்த ட்ராக்கில் போகிறவங்க போட்டோம், எப்படி வேணும் போட்டோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுவும் நல்லா படிக்கிட்டோம், அதுக்கான ஃபுல் எஃபர்ட் போட்டோம். இல்லை எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு பக்கமான இடம்னா நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? வருஷத்துக்கு 6000 ரூபா தான் 12th முடிக்கிற பசங்களுக்கு. மற்றபடி இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 2025 டிசம்பர் வரையும் வேலிடிட்டி உண்டு. ஓகேங்க, தட் மீன்ஸ் 2024 22 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஓகேங்களா? குரூப் 1 கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1999 ரூபா. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் என்ட்ரி வரையும் ஃபுல் கைடன்ஸ் கொடுப்பேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1999 தான். கிட்டத்தட்ட 100 மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும் குரூப் 2ல். குரூப் 1க்கு பார்த்திங்கன்னா 135 டெஸ்ட் இருக்கும் மெயின்ஸுக்கு. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ்க்கான இது எல்லாமே பார்த்திங்கன்னா 100 டேஸில் எல்லாமே முடிஞ்சிடும். புரியுதுங்களா? 100 டேஸில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கான சிலபஸ் முடிச்சிடுவீங்க. அதுதான் இங்கே அல்டிமேட் டார்கெட்டு. சரிங்களா? குரூப் 4 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ எக்ஸாம் வேறு இருக்குது, அதுக்குள்ளே முடிக்கிற அளவுக்கு நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். ஓகேவா? ஸோ குரூப் 4 கோர்ஸ் 1999 தான். இப்போ கூட நீங்கள் படித்து ஜாயின் பண்ணலாம். புரியுதுங்களா? ஜாயின் பண்ணிட்டு அழகாக கிளியர் பண்ண முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ 12th படிக்கிற பசங்களுக்கு சொல்கிறேங்க, இப்போ தான் காலேஜ் முடிக்கிறாங்க, இல்லை ஃபைனல் இயர் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? லைஃப் வேஸ்ட் பண்ணுற போகிறாங்க, திரும்ப அப்புறம் முடியாது, அந்த டைம் பிடிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்மளை சுற்றி இருக்கவங்களே யாராச்சும் உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறாங்க, தயவுசெய்து சொல்லுங்கள். அவங்க வர்றப்ப அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி உண்மையாக படித்தா நீ போஸ்டிங் வாங்க போகிற, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஃபீஸும் ரொம்ப கம்மி. இப்போனா அவன் டிகிரி முடித்த உடனே இல்லை ஃபைனல் இயர் படிக்கும்போது நான் என்ன 1 லட்சம் 2 லட்சமாக ஃபீஸ் கேட்குறோம்? இல்லை வருஷத்துக்கு 6000 கட்டு, நீ நல்லா இருப்ப, அவ்வளோதான். அதுக்கான ஃபுல் சப்போர்ட். அந்த 6000 கூட எதுக்குங்க? சம்பளம் போகிறதுக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளமே ஒரு 4 ஸ்டாஃப் இருக்காங்க, உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்கிறாங்க, இறங்கி செய்கிறாங்க. இவ்வளோ கொஷின்ஸ், அதாவது 170 கொஷின்ஸ் ஒருத்தங்க கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து 20 தான் கொடுக்குறோம். அப்போ அதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், எவ்வளோ ஃபில்டர் பண்ணுவோம், அதுக்கு எவ்வளோ மைண்ட் ஒர்க் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிறாங்களா? அப்போ அதுக்கு நம்ம சேலரி கொடுக்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் எவல்யூஷன் இருக்குது. 3 பேர் எவல்யூஷன் பண்ணுறாங்க, 3 பேரோட மார்க்ஸ் இருக்குது, ஒருத்தருடைய வீடியோ எவல்யூஷன் இருக்குது. அது சும்மா கிடையாது. அது சில இதெல்லாம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 10 நிமிஷம் 30 நிமிஷம் கூட ஆகும் சில கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ இதெல்லாமே இருக்குது, அதில் இவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து 500 rupees வாங்குறேன். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன ஒரு கேல்குலேஷன் போட்டிங்கன்னா என்னடா 14,000 போதாரு எப்படி மேனேஜ் பண்ணால் அதுதான். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் சுத்தம் ப்ராஃபிட்டே இல்லாமல் உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு 300 400 தான் அப்படி வரும். ஓகேங்களா? ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது சர்வீஸாக நான் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம கொஞ்சம் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா நம்ம அது வேறு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அப்டேட் பண்ணால் தான் நான் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன். புரியுது? லாஸ்ட்டாக 4500 தான் வச்சுருந்தா இப்போ ஏன் 5,000னா கண்டென்ட் ஆட் பண்ணிருக்கேன், ஒர்க் அதிகமாக்கியிருக்கேன், பெனிஃபிட்ஸ் அதிகமாக்கியிருக்கேன். அதுதான் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட 20,000 30,000 கூட இதில் ஒரு 10% கூட பண்ணாமல் இருப்பாங்க. ரைட்டாக நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் உங்கள்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல. ஓகேங்களா? ரியாலிட்டி பேஸ்ட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் உண்மைனா உண்மை தான், பொய்னா பொய் தான், அவ்வளோதான். சரியா? நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுடைய சாய்ஸ் என்னென்னா, நான் வந்து மாற்றங்கள் உருவாக்குறது ஆரம்பத்துலேருந்து பண்ணோம். உங்களை சுற்றி இருக்க 12th பசங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்க காலேஜ் பசங்களுக்கு 10th படிக்கும்போதே 11th 12th எப்படி படிக்கணும், எப்படி அதை அணுகணும், மனப்பாடம் பண்ணாமல் எப்படி கொண்டு போகணும், அந்தமாரி ஐடியாலஜி எல்லாமே சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? அங்கேயே நீங்கள் ஒரு டெப்யூட்டி கலெக்டராக மாறுங்க. ஒரு டெப்யூட்டி கலெக்டர் எப்படி பேசுவாங்க அப்படி பேசுங்க, அப்படி பழங்க. ஓகேங்களா? குழந்தைத்தனமாக இருக்கணும் உள்ளுக்குள்ளே, அதே சமயம் வெளில ஒரு ப்ராப்பர் மெச்சூரிட்டி பர்சனாக இருக்கணும். இவ்வளோ தான் மேட்டர். ஸோ உங்களால் முடியும். இதை வந்து நீங்கள் பண்ணால் பல பேரோட வாழ்க்கையை நீங்கள் உங்களை சுற்றி ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கு நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா போதுங்க, அவன் லைஃப்பை மாறிடும். அவன் நாளைக்கு உங்களை மறக்கவே மாட்டான். அந்த பொண்ணு உங்களை மறக்காது. இந்த அண்ணன் இந்த அக்கா நம்மளுக்கு இப்படி பண்ணாங்க, அந்த டைம் நல்ல வேலை சொல்லிட்டாங்க, நம்மளோட 50 வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கணும். புரியுதுங்களா? நீங்களும் அதேமாரி வரணும். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு 30 வயசு ஆனாலும் சரி, உங்களுக்கு 2 குழந்தை இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கனாலும் சரி, என்னை நம்பி ஜாயின் பண்ணுங்க. நல்லா படிங்க. நான் கொடுக்குறது மட்டும் படிங்க. டைம் எடுத்துக்கோங்க. 1 year 2 year பரவாயில்ல, டைம் எடுத்துக்கோங்க. ஒரு அட்டம்ப்டோ 2 அட்டம்ப்டோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் 3 attempt கூட மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் போஸ்டிங் ஆகணும். உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். டெய்லி 1 hourலேருந்து 3 hours சாலிட்டாக ஒதுக்கினா கூட போதும். நீங்கள் படிக்கிறது பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? நம்புங்க, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பை ஃபேமிலிக்கு ஆல் தி பெஸ்ட். இதேமாரி டெய்லியும் கால் மெசேஜ் பண்ணுவோமா, வீடியோ போடுவோமா, கீழே கமெண்ட்டில் கொடுங்க. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்கன்ட்டு.